Good evening, everyone. The fear of the Lord is the beginning of wisdom. Proverbs chapter 9, verse 10. Distinguished guest, respected Chief Educational Officer, Vice President of Hyundai Company, dear brothers and fathers, sisters, respected teachers, parents, and my dear students of Little Flower Primary and Higher Secondary School. I am honored to present the annual report for the academic year 2025-2026. As William Butler Yeats said, education is not the filling of a pail, but the lighting of a fire. It gives me immense joy to share the growth and development of our school during this academic year. With God's abundant grace, the committed efforts of our teachers, the constant support of parents, and the enthusiastic participation of our students, our institution has made significant steps in academics, discipline, and co-curricular activities. As Henry Ford aptly said, coming together is a beginning, staying together is progress, and working together is success. This success is a testament to our collective efforts. I invite you to join me in reviewing the highlights of our schools as we present the 68th annual report. Thank you. விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். நல்ல நிலத்தில் விழுந்த சில விதைகள் 30 மடங்காகவும், சில விதைகள் 60 மடங்காகவும், சில விதைகள் 100 மடங்காகவும் பலனை தந்தன. விதை, அதை நீ விதை. இங்கு கல்வி ஒரு விதை, அதை விதைப்பவர் ஆசிரியர். விதையை ஏற்பதால் மாணவன் நிலமாகிறான். நிலம் விதையை தேடுகிறது, விதை நிலத்தை தேடுகிறது. தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகின்றது. இங்கு விதையின் நிலைப்பாட்டை விட நிலத்தின் விளைச்சல் முக்கியம். ஒரு கல்வி நிலையத்தின் பெருமையும் புகழும் அதன் கட்டிடங்களால் மட்டும் உருவாகுவதில்லை. அதை உருவாக்குவது அங்கே கல்வி கற்ற அநேக தலைமுறைகளின் கனவுகளும் சாதனைகளும் தான். எங்கள் பள்ளியும் அத்தகைய ஒளி வீசும் கல்வி குடும்பமாக வளர்ந்து வந்துள்ளது. இப்போது அந்த வளர்ச்சி பயணத்தை மீண்டும் நினைவுகூரும் விதமாக சிறுமலர் பள்ளியின் வரலாற்றை பகிர்ந்து கொள்ளும் ஒரு சிறிய பயணத்தில் உங்களை அழைத்துச் செல்கின்றோம். உலகின் பல நாடுகளில் மான்ஃபோர்ட் அருட்சகோதரர்களால் பல கல்வி நிறுவனங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதேபோல் இந்திய மாநிலங்களில் ஒன்றான தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் மான்ஃபோர்ட் அருட்சகோதரர்களால் சிறந்த முறையில் கல்வி நிறுவனங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. நமது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முதல் பள்ளியாக நமது சிறுமலர் மேல்நிலை பள்ளி 68 ஆண்டுகளாக தெரசாபுரத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு அறிக்கையில் எம் சிறுமலரின் நிலம் பேசும் விதையின் ஓராண்டு வரலாறு கேட்போம். 30/6/2025 அன்று காலையில் எம் சிறுமலர் மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிரதர் ஐ ஜேசுராஜ் அவர்களால் ஆசிரியர்களுக்கான காலை இறைவழிபாட்டு கூட்டம் நடைபெற்றது. 2019 முதல் 2025 வரை தலைமை ஆசிரியராக பணிபுரிந்த பிரதர் ஐ ஜேசுராஜ் அவர்கள் பணி ஓய்வு பெற்றதன் காரணமாக புதிய தலைமை ஆசிரியராக பிரதர் எம் ஆனந்தம் அவர்கள் பணி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். கடந்த ஆண்டுகளில் பர்சாராக பணிபுரிந்த பிரதர் ஜெயபாலன் அவர்கள் பணி மாறுதல் பெற்றதன் காரணமாக பிரதர் KR ஆல்பன்ராஜ் அவர்கள் பர்சார் பணி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். பிரதர் P அகஸ்டின் ராஜா அவர்கள் ஆங்கில வழி கல்விக்கு பொறுப்பாளராக செயல்பட்டு வருகிறார்கள். இந்த ஆண்டு புதிதாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் மிஸ் பரிமளா, மிஸ்ஸஸ் ரூபி ஃபாஸ்டினா, மிஸ்ஸஸ் காயத்ரி, மிஸ்ஸஸ் அமர்நாதா, மிஸ்ஸஸ் செந்தமிழ் செல்வி மற்றும் மிஸ்ஸஸ் சங்கீதா, மிஸ்டர் ஆரோக்கியஜோ நிர்வாக அலுவலர்களாக பணியில் அமர்த்தப்பட்டனர். 2024-25 கல்வியாண்டு நடைபெற்ற 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 92% தேர்ச்சியும், 10ஆம் வகுப்பில் ஆங்கில வழி கல்வியில் தெந்தியே எஸ் திவ்யா 478 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்திலும், தெந்தியே கே ஹரிணி
470 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்திலும், 10th A டி ஹரிஷ் 462 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்திலும் வெற்றி பெற்றனர். 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 96% தேர்ச்சியும், 16ஆம் வகுப்பில் 11A KV யுகேந்தர் 510 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்திலும், 11B டி மோகனா 495 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்திலும், 11C எம் வெண்ணிலா 481 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்திலும் வெற்றி பெற்றனர். 12ஆம் வகுப்பில் 91% தேர்ச்சியும், 12ஆம் வகுப்பில் 12B ஆர் சுஜி 526 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்திலும், 12B எஸ் பவித்ரா 505 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்திலும், 12B மிரியம் வேலண்டினா 504 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்திலும் வெற்றி பெற்றனர். புத்துயிர் பிறக்கும் தருணம். சூரியன் எழுந்தது போல 2025-26ஆம் கல்வியாண்டு 3/6/2025 அன்று உதயமானது. ஆசிரியர்கள் காலை வழிபாட்டை சிறப்பிக்க புதிதாக பணி பொறுப்பேற்று கொண்ட தலைமை ஆசிரியரின் சிறப்புரையோடு இனிதே உதயமானது இந்த கல்வியாண்டின் கல்வி பயணம். புதிய தலைமை ஆசிரியர் அவர்களால் இக்கல்வியாண்டுக்கான ஆசிரியர்களுடன் முதல் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. அதில் ஆசிரியர்கள் ஸ்மார்ட் ஆக பணிபுரிய வேண்டும் என கூறினார். S stands for smile, M stands for mind blowing, A stands for advanced skill application, R stands for rating and reflecting on your work, T stands for teaching aid utilization என ஸ்மார்ட் என்ற வார்த்தைக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. புத்தகத்தின் வாசமும் மழலையின் சிரிப்பும் கலந்து பள்ளி வளாகம் பூந்தோட்டமாய் காட்சியளித்தது. எம் பள்ளியில் கடந்த கல்வியாண்டில் 850ஆக இருந்த மலர்கள் இந்த ஆண்டு 1020ஆக பூத்து குலுங்கி காட்சியளிக்கிறது. மாணவ தலைவர்கள் பதவியேற்பு. விழிப்பார்வை வானத்தை நோக்கி நிலையாக நின்ற மாணவ தலைவர்கள் ஒழுக்கத்தை கொடி போல ஏந்தி பொறுப்பு பாரம் அல்ல பெருமை என ஏற்றனர். மாணவர்களின் நடையில் உறுதி, சொல்லில் நேர்மை, உள்ளத்தில் பண்பு, இவையே எங்களின் எதிர்காலம் என்று மாணவ தலைவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக ஒரகடம் காவல் ஆய்வாளர் திரு இ வெங்கடேசன் அவர்கள் வருகை புரிந்து பள்ளி மாணவ தலைவனாக கோகுல்ராஜ் 12B, மாணவ தலைவியாக ஸ்ரீஜா 11B, இல்ல தலைவர்கள் மற்றும் வகுப்பு தலைவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியை 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பொறுப்பேற்று நடத்தினார்கள். விளையாட்டு விழா. இந்த மைதானம் வெறும் மணல் அல்ல, அது கனவுகள் ஓடும் பாதை, வீரம் பிறக்கும் பந்தயம், ஒற்றுமை மலரும் அரங்கம், உடலுக்கு உறுதியும் உள்ளத்திற்கு தன் நம்பிக்கையும் கொடுக்கும் எம் பள்ளியின் 68வது விளையாட்டு விழா மாணவர்களின் உள்ளிருக்கும் திறமைகளை வெளிப்படுத்திய விழிப்புணர்வு நாள். பள்ளி மாணவ தலைவன் தீபச்சுடரை ஏந்தி செல்ல, அவனைத் தொடர்ந்து 3 இல்ல தலைவர்களும் தீபத்தை ஏந்தி சென்று விளையாட்டு மைதானத்தில் மேடையின் மீது அமைக்கப்பட்டு இருந்த ஒலிம்பிக் தீபத்தில் ஏற்றப்பட்டு விளையாட்டு போட்டிகள் இனிதே தொடங்கின. விளையாட்டு விழா மற்றும் பணி ஓய்வு நாள். கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளாம் ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாள், விளையாட்டு விழாவிற்கான பரிசளிப்பு விழா மற்றும் தலைமை ஆசிரியரின் பணி நிறைவு பாராட்டு விழா என 30 விழாவாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு அருட்சகோதரர் ஐ ஜேசுராஜ் அவர்கள் முதன்மை விருந்தினராகவும், திரு எஸ் சாலமோன் HRHL ஹெல்மோ பிரைவேட் லிமிடெட் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பெற்றோர் ஆசிரியர் கலந்துரையாடல். குழந்தை என்பது பெற்றோர்களின் கனவும் ஆசிரியர்களின் உருவாக்கமும். இந்த இரண்டையும் இணைக்கும் இளங்கதிர் பாலமே பெற்றோர் ஆசிரியர் கூட்டம். 5/8/2025 அன்று
காலையில் 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பெற்றோர் ஆசிரியர் கூட்டமும் மற்றும் மாலையில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பெற்றோர் ஆசிரியர் கூட்டமும் 6/8/2025 அன்று 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பெற்றோர் ஆசிரியர் கூட்டமும் நடைபெற்றது. இதில் மாணவர்களின் வளர்ச்சி, ஒழுக்கம் மற்றும் கல்வியின் தரம் குறித்து பெற்றோர்களுடன் கலந்துரையாடல் நடைபெற்றது. மேலும் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை 8:15 மணி முதல் 8:45 மணி வரையும் மற்றும் மாலை 4:10 மணி முதல் 5:10 மணி வரை சிறப்பு வகுப்புகள் நடைபெறும் எனவும் பெற்றோர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. மண்டல தலைவர் வருகை. வருங்கால வளமான வாழ்விற்கு இப்பொழுதே விதை விதைக்க வேண்டும். நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகின்றவர்கள் தங்கள் எடுத்துக்காட்டான வாழ்வின் மூலம் வளர்ச்சியை காண்கிறார்கள் என்ற வரிகளுக்கேற்ப எம் கப்ரியேல் சபை பெங்களூர் மண்டல தலைவராக புதிதாக பொறுப்பேற்ற அருட்சகோதரர் ஜென்னி குரியாக்கோஸ் அவர்கள் எம் பள்ளிக்கு வருகை புரிந்தார்கள். பேண்டு வாத்தியங்கள் முழங்க மண்டல தலைவர் அவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு வழங்கப்பட்டது. மாணவர்கள் தங்களது கலை நிகழ்ச்சிகள் மூலம் அன்பை பகிர்ந்து கொண்டனர். ஆசிரியர்கள் மாறி வரும் கால சூழலுக்கேற்ப புதிய நடைமுறைகளை கையாண்டு மாணவர்களின் திறன்களுக்கேற்ப கற்றல் கற்பித்தலில் ஈடுபட்டு மாணவர்களின் வாழ்க்கை தரம் உயர உழைக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார்கள். மாணவர்கள் உயர்வான குறிக்கோளை நோக்கி கடினமாக உழைத்தால் வருங்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழலாம் எனவும், இப்பொழுது ஜாலியாக இருந்தால் எதிர்கால வாழ்க்கை கசப்பாக தோன்றும் எனவும் அறிவுரை கூறினார்கள். சுதந்திர தின விழா நமது தேசத்தின் வீரமும் வீர வணக்கமும் தியாகமும் நினைவு கொள்ளப்படும் சிறப்பு நாள் சுதந்திர தின விழா. எங்கள் பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா நிகழ்வினை தலைமையேற்று சிறப்பு செய்தவர் மான்போர்ட் CBSE பள்ளியின் முதல்வர் அருட்சகோதரர் செபஸ்டின் ஆண்டனி சாமி அவர்கள். மாணவர்களின் மனதில் தேசப்பற்றையும் நாட்டுக்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் நினைவு கூறும் வகையில் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளால் கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தப்பட்டன. ஆசிரியர் தின விழா. அறிவு என்பது விளக்கின் ஒளி. அந்த ஒளியை ஒவ்வொரு மாணவனின் வாழ்விலும் ஏற்றுபவர் ஆசிரியர். விதையின் வீரியத்தை கடந்து விதைக்கப்படும் விதைகள் மண்ணின் தரத்தை பொறுத்து நிறை பலனை தர முடியும் என்பதற்கு ஏற்ப மாணவர்களின் மனதில் அறிவொளியை ஏற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்களை பொன்னாடை அணிவித்து மலர் கொத்து வழங்கி மங்கள திலகமிட்டு மேளதாளங்களுடன் மாணவ தலைவர்கள் விழா மேடைக்கு அழைத்து வந்தனர். ஆசிரியர்கள் அனைவரும் குத்து விளக்கு ஏற்றி விழாவினை துவங்கி வைத்தனர். நிர்வாகத்தின் சார்பாக ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். 11ஆம் வகுப்பு மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி ஆசிரியர்களை பெருமைப்படுத்தினர். கல்வி சுற்றுலா. கல்வி புத்தகங்களின் பக்கங்களில் மட்டும் அடங்கிய ஒன்று அல்ல. அது வாழ்வின் பாதைகள் முழுவதும் பரவி விரிந்த ஒரு ஒளிக்கதிர். அந்த ஒளிக்கதிரை மேலும் பிரகாசமாக்கிய மலைகள், நினைவு சின்னங்கள், அறிவு துளிர்க்கும் இடங்கள் எல்லாம் ஒன்று சேரும் பொக்கிஷ பயணமே கல்வி சுற்றுலா. எம் பள்ளியில் பயிலும் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் ஒரு நாள் பயணமாக சென்னையில் உள்ள MGM பொழுதுபோக்கு பூங்காவிற்கும், 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையுள்ள மாணவர்கள் 2 நாட்கள் கல்வி சுற்றுலாவிற்கும் அழைத்து செல்லப்பட்டனர். முதல் நாள் தொட்டபெட்டா, கர்நாடக பூங்கா, ரோஸ் கார்டன் மற்றும் தாவரவியல் பூங்கா, டீ ஃபேக்டரி, சாக்லேட் ஃபேக்டரி ஆகிய இடங்களை சுற்றி பார்த்து மகிழ்ந்தனர். 2ஆம் நாள் சிம்ஸ் பூங்காவை சுற்றி பார்த்துவிட்டு மேட்டுப்பாளையத்தில் உள்ள பிளாக் தண்டர் பொழுதுபோக்கு பூங்காவிற்கு சென்றனர். அங்கு நீர்வழி விளையாட்டுகள் அனைத்து மாணவர்களையும் உற்சாகத்தில் ஆழ்த்தின. நாள் முழுவதும் மகிழ்ச்சி, சிரிப்பு, நினைவுகள் என ஒரு சிறந்த சுற்றுலா அனுபவமாக அமைந்தது. இந்த பயணம் ஒற்றுமையை, பொறுப்புணர்வை, சுற்றுப்புறத்தை அறியும் ஞானத்தையும் தன்னம்பிக்கையையும் வளர்த்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைந்தது.
அடிக்கல் நாட்டு விழா நம் பள்ளியின் வரலாற்றிலும் நினைவுகளிலும் ஒரு புதிய அத்தியாயம். மண் தொடும் தருணம், கல் ஒளிரும் தருணம். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு அறையும் நம் நினைவுகளையும் கனவுகளையும் தாங்கும் வண்ணத்தில் என் பள்ளியின் வைர விழா நினைவு கட்டிடம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வருகை புரிந்த பெங்களூர் மண்டல கப்ரியேல் சபை தலைவர் அருட்சகோதரர் ஜெனி குரியகோஸ் அவர்கள் முதல் கல் எடுத்து வைக்க, அதனைத் தொடர்ந்து கட்டிடப் பொறியாளர் ஜான் ரிச்சர்ட் அவர்கள், எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் எம் ஆனந்தம் அவர்கள், மான்ஃபோர்ட் சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் அருட்சகோதரர் செபஸ்டின் ஆண்டனி சாமி அவர்கள், தெரேசாபுரம் பங்கு தந்தை அருட்பணி ஞானமுத்து அவர்கள், அருட்சகோதரர் ஆல்பன்ராஜ் மற்றும் அருட்சகோதரர் அகஸ்டின் ராஜா அவர்கள், மேல்நிலைப் பள்ளி இருபால் ஆசிரிய பெருமக்கள், ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள், அலுவலக நண்பர் திரு எம்எஸ் டேவிட் அவர்கள், பிற பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் என அனைவராலும் அடிக்கல் நடப்பட்டது. குழந்தைகள் தின விழா. குழந்தைகள் இன்றைய நாட்டின் இளவரசர்கள், நாளைய சிம்மாசனங்களின் சொந்தக்காரர்கள், நாளைய சிகரங்களின் கிரீடங்கள், மேலும் பள்ளிக்கு அழகு சேர்க்கும் கண்மணிகள். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளாம் நவம்பர் 14 குழந்தைகள் தின விழா எம் பள்ளியிலும் கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக அரியலூர் மான்ஃபோர்ட் பள்ளியின் முன்னாள் மாணவி டாக்டர் பிரியங்கா, குழந்தைகள் நல மருத்துவர் அவர்களும், டாக்டர் பிரியங்காவின் தந்தை என்எஸ் ரவிச்சந்திரன் எம்இ கண்காணிப்பு பொறியாளர், அவருடைய தாய் திருமதி கீதா, தங்கை செல்வி வித்யா எம்பிபிஎஸ் மற்றும் சகோதரன் பிரணவ் ஆதித்யா ஆகியோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். டாக்டர் பிரியங்கா மற்றும் அவருடைய தந்தை என்எஸ் ரவிச்சந்திரன் மாணவர்களுக்கு சிறப்புரை வழங்கினார்கள். நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு முனிரத்தினம், போந்தூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் ஜேபிஎம் நிறுவனத்தின் நிறுவனர் அவர்கள் இவ்விழாவின் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பு செய்ததோடு மாணவர்களுக்கு மதிய உணவாக அசைவ உணவை வழங்கி மகிழ்ந்தார்கள். இவ்விழாவினை 7ஆம் வகுப்பு மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒருங்கிணைந்து நடத்தினார்கள். ஆசிரியர்களின் கலை நிகழ்ச்சிகள் மாணவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. பல்வேறு போட்டிகள். போட்டிகள் என்பது வெறும் வெற்றி தோல்வி அல்ல, முயற்சியை மேம்படுத்தும் மையம், ஆற்றலை அறிய உதவும் வாய்ப்பு, திறமைகள் திகழும் திண்ணை. வெற்றி கிடைத்தால் தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்வோம், தோல்வி வந்தால் தன்னம்பிக்கையுடன் மீண்டும் எழுவோம் என்ற மன உறுதியோடும் மகிழ்ச்சியோடும் பள்ளி மாணவர்கள் பல போட்டிகளில் பங்கு பெற்றனர். தமிழ் ஆங்கில பேச்சு போட்டி, தமிழ் ஆங்கில கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, பாட்டு போட்டி, நாடகம், மாறுவேட போட்டி, கோல போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல், நடன போட்டி, இங்கிலீஷ் ரெசிடேஷன், மான்ஃபோர்ட் வரலாறு, பொது அறிவு போன்ற பல்வேறு வகையான போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்களின் நம்பிக்கையை உயர்த்தவும், முயற்சியை ஊக்கப்படுத்தவும், புதிய திறன்களை வெளிப்படுத்தவும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மிதிவண்டி வழங்கும் விழா 28/11/2025 அன்று 11ஆம் வகுப்பு தமிழ் வழி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் இலவச மிதிவண்டி வழங்கும் விழா திருப்பெரும்பந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலர் திருமதி நளினி அவர்களும் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கி சிறப்பித்தனர். கிறிஸ்து பிறப்பு விழா. விண்ணில் விண்மீன்கள் மின்னிட, தெருவெங்கும் தீப ஒளிகள் ஒளிர்ந்திட, மாந்தர் அகமெங்கும் மகிழ்ந்திட, விண்ணின் வேந்தன் மண்ணின் மைந்தனாய் உதித்த தினம் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் அன்பின் விழா, பகிர்வின் விழா,
மகிழ்வின் விழா இல்லாததை நினைத்து ஏங்காமல் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழ்வதே உண்மையான கிறிஸ்துமஸ் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக எம் பள்ளியின் கிறிஸ்து பிறப்பு விழாவினை 9ஆம் வகுப்பு மாணவர்களால் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக தெரேசாபுரம் பங்கு தந்தை அருட்பணி ஞானமுத்து அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். பொங்கல் கொண்டாட்டம் உழைக்கும் மக்கள் இயற்கைக்கும் பிற உயிர்களுக்கும் சொல்லும் நன்றியின் விழா. உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் உன்னத விழா. தமிழர்களின் வீரம் போற்றும் வீர விழா. தமிழர்களின் பாரம்பரியமும் பண்பாடும் மாணவர்களின் உள்ளங்களில் நிலைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு எம் பள்ளியில் பொங்கல் விழா 6ஆம் வகுப்பு மாணவர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இப்பொங்கல் விழாவிற்கு சிறுமலர் ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் பிரமிளா ராணி அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பு செய்தார். எங்கள் பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் ஒழுக்கத்திற்கும் வழிகாட்டியாக திகழும் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் எம் ஆனந்தம் அவர்களின் பிறந்தநாள் விழா 19/1/2026 அன்று எங்கள் பள்ளியில் மிகவும் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. கடந்த 45 ஆண்டுகளாக ஆண்டவரின் பாதுகாப்போடும் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதத்தோடும் இறைப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியருக்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து வாழ்த்து தெரிவித்து அவரின் அர்ப்பணிப்பு நினைவு கூறப்பட்டது. இறுதியாக எங்கள் பள்ளியின் வளர்ச்சி பாதையானது தனி ஒருவரின் பயணம் மட்டுமல்ல, மான்ஃபோர்ட் அருட்சகோதரர்களின் அர்ப்பணிப்பு, பெற்றோர்களின் நம்பிக்கை, மாணவர்களின் முயற்சி இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஓர் தொடர் பயணம். கனவு காணும் மாணவர்களின் கண்களில் ஒளி வீசி நிற்கும் ஓர் ஆலயம்தான் சிறுமலர் மேல்நிலை பள்ளி. ஆங்கில வழி கல்வியில் இந்த கல்வியாண்டில் சகோதரர் அகஸ்டின் ராஜா தலைமையில் 373 மாணவர்கள் மாணவிகள் கல்வி பயின்று வருகிறார்கள். மேலும் சிறுமலர் மற்றும் மான்ஃபோர்ட் பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக அருட்சகோதரர் எம் ஆனந்தம் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக இக்கல்வியாண்டில் பல்வேறு வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாணவர்களுக்காக புதிய கழிப்பறை கட்டப்பட்டது. மாணவர்கள் வெளியில் அமர்ந்து மதிய உணவு உண்பதற்கும் படிப்பதற்கும் வசதியாக தரையில் ஃபேவர் பிளாக் கல் பதிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியினை HL ஹெல்மோ பிரைவேட் லிமிடெட் மற்றும் அருவி தொண்டு நிறுவனம் இணைந்து செய்து முடித்தனர். மாணவர்களின் தாகம் தீர்க்க சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாய்கள் பொருத்தப்பட்டன. மாணவர்களுக்காக கேண்டீன் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. அருட்சகோதரர் அகஸ்டின் ராஜா அவர்களின் துணையுடன் ஆங்கில வழி பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்களால் மூலிகை தோட்டம் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. மாணவர்களின் கல்வியின் முன்னேற்றம் குறித்து அறிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு தேர்வின் முடிவிலும் பெற்றோர் ஆசிரியர் கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தேர்வுகளில் ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் 3 இடங்கள் பெற்ற மாணவர்களின் மதிப்பெண்களுடன் புகைப்படம் அச்சிடப்பட்டு ஃப்ளெக்ஸ் போர்டு அமைக்கப்படுகின்றன. எம் பள்ளி மாணவர்கள் வட்டார அளவில் நடந்த விளையாட்டுப் போட்டிகளில் 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் ஓட்டப் போட்டிகளிலும், தொடர் ஓட்டப் போட்டிகளிலும், குண்டு எறிதல், தட்டு எறிதல், ஈட்டி எறிதல் மற்றும் நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போன்ற போட்டிகளிலும் பல மாணவர்கள் வெற்றி பெற்று மாவட்ட அளவில் முன்னேறினார்கள். மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டிகளில் ஆர் சிவானி 10th A 400 மீட்டர், எஸ் ரம்யா 12th A ஈட்டி எறிதல் போட்டியிலும், ஜி துலஜா 10th A, ஆர் சிவானி 10th A, ஏ ஷர்மி அல்போன்சா 10th A, எம் அர்ச்சனா 11F தொடர் ஓட்ட போட்டிகளிலும் வெற்றி பெற்று மாநில அளவில் கலந்து கொண்டனர். எஸ் வேலாயுதம் 12th C, எஸ் ஹரிகிருஷ்ணன் 11th A ஆகிய மாணவர்கள் உயரம் தாண்டுதலில் மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாநில அளவில் கலந்து கொண்டனர். கூடைப்பந்து ஜூனியர் பெண்கள் பிரிவில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று மாநில அளவிற்கு தேர்வாகி உள்ளனர். கால்பந்து ஜூனியர் ஆண்கள் பிரிவில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று மாநில அளவில் தேர்வாகி உள்ளனர். இந்நிகழ்வுகளின் மூலம் இக்கல்வியாண்டில் எங்கள் பள்ளி அடைந்த
கல்வி, பண்பாடு, விளையாட்டு மற்றும் வளர்ச்சி சாதனைகளை பெருமையுடன் முன்வைத்தோம். இந்த முன்னேற்றத்திற்கு பின்னால் இருந்து உறுதியான ஆதரவு வழங்கிய தலைமை ஆசிரியர், அருட்சகோதரர்கள், இருபால் ஆசிரியர்கள், அலுவலக நண்பர்கள், பிற பணியாளர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டறிக்கையை நிறைவு செய்யும் நேரத்தில் கல்வியின் ஒளியால் மாணவர்களின் எதிர்காலத்தை பலப்படுத்த எங்கள் பயணம் தொடர்கிறது. சாதனைகள் பெருகட்டும், வளர்ச்சி உயரட்டும். குழந்தை தெரசம்மாளின் ஆசீரோடும் புனித மான்போர்ட்டின் அருளோடும் மான்போர்ட் கப்ரியேல் சபை அருட்சகோதரர்களின் வழிகாட்டுதலோடும் எங்கள் வெற்றி பயணம் தொடர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நிறைவு செய்கிறோம். நன்றி.